நீங்க இந்த மாதிரி கல்லு அடுக்கி வச்சிருக்கீங்களா? இத நாம வேண்டுதலுக்காக செய்றோம். ஆனா உலகத்துல இருக்க எல்லா நாடுகள்லயும் இந்த மாதிரியான பழக்கம் இருக்கு. ஏன்? இந்த மாதிரி ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்ல அடுக்குறதுன்றது மனுஷங்க மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். மிருகங்களால செய்ய முடியாது. இது கற்காலத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்க பழக்கம். இது ஒரு வகையான தகவல் பரிமாற்றமும் கூட. மனிதர்கள் நடந்து போற காலத்துல அங்கங்க ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கலாமா, வேணாமான்ற குழப்பத்துக்கு வந்த நேரத்துல, இந்த மாரி கல்லு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது, அந்த இடத்துல ஏற்கனவே மனித நடமாட்டம் இருந்திருக்குன்ற முடிவுக்கு வருவாங்க. இது ஒரு சைன் ஆஃப் வெல்னஸ். இந்த கல்லு மேல படிஞ்சிருக்கிற மண்ண வச்சு, எத்தன நாளைக்கு முன்னாடி அடுக்கப்பட்டிருக்குன்ற குறைஞ்சபட்ச யூகத்துக்கு மனுஷங்க வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி நெறைய கற்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கும்போது, அந்த இடத்துல அதிகமான மனித நடமாட்டம் இருக்குன்றத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதனாலேயே ரொம்ப வருஷம் மனிதர்கள் இந்த பழக்கத்த கடைப்பிடிச்சுட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல தங்கியிருந்து, அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கல்ல அடுக்கி வச்சு சந்தோஷப்படவும் செஞ்சாங்க. கற்காலத்துல இருந்து நிறைய பழக்கவழக்கங்களும், விஷயங்களும் மாறிடுச்சு. ஆனா இந்த மாரி கல்லு அடுக்குற பழக்கம் மட்டும் ஒரு மனுஷன விட்டு போகவே இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த செஞ்சு முடிக்கும்போது, மனசுல ஒரு திருப்தி ஏற்படுது.